வெல்கம் டு அனிஸ் குக்கிங். இன்றைக்கி வந்து நம்ம வந்து வீட்டிலே பாவு பஜ்ஜி செஞ்சு சாப்பிட போகிறோமுங்க. கடையில் போய் நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சிடலாம். இல்லைன்னா அங்கே ஒரு 2 பண்ணை வச்சுட்டு கொஞ்சோண்டு கிரேவிக்கு நிறைய பைசா வேறு செலவாகும். வீட்டில் நம்ம அதே செலவு கொஞ்சம் கூடுதலாக பண்ணோம்னா வீட்டில் உள்ள எல்லாருமே நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாமுங்க. அதுக்கு வந்து ஒரு குக்கர் எடுத்துகிட்டு உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பட்டாணி, பச்சை பட்டாணி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப பெஸ்ட்டு. என்கிட்ட இல்லாததுனால நான் அந்த பட்டாணி ஆட் பண்ணுறேன். அது கூட வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குக்கர் போட்டு ஒரு 2 மூடி போட்டு நல்லா ஒரு 2 அல்லது ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. இது ஓரளவு குலைவாக வதங்கிடும். வதங்கினதுக்கு பிறகு அதை நல்லா மசித்து நம்ம செய்ய போகிறது. சிம்பிளாகவும் செஞ்சிடலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரே மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றதுக்கு இது மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்த பிறகு இதை நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கிருவோம். இது கொஞ்சம் நேரம் மசிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் அடுப்பில் நான் ஒரு கடாயை சூடு பண்ணிகிட்ருக்கேன். அந்த கடாய் நல்லா சூடானது நான் வந்து பட்டர் ஆட் பண்ண போகிறேன். பட்டர் ரொம்ப டேஸ்ட்டுங்க. அந்த பாவ் பஜ்ஜிக்கு வந்து பட்டர் போட்டிங்கன்னா தான் அதோட ஃப்ளேவர் ஒரிஜினலாக நல்லாயிருக்கும். பட்டர் இல்லை, நெய் இது இருக்குன்னா நெய்யும் நீங்கள் எண்ணெய் சேர்த்து கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு பொது பண்ண பிறகு ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணி இது கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும். ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இது கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பச்சை மிளகாய் நான் நறுக்கி வச்சுருக்கிறேன். அந்த பச்சை மிளகாயும் இது வதங்கினதுக்கு பிறகு அதோட நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு ஒரு பெரிய தக்காளி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாவு பஜ்ஜி வந்து லைட்டாக புளிப்பு, கொஞ்சம் காரம், இது எல்லாமே சேர்ந்து தான் இருக்கும். ரொம்ப புளிப்பு இருக்காது, ஓரளவு லைட்டாக இருக்கும். அதுக்கு வந்து இது கூட வந்து அந்த தக்காளியும் ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் குலைவாகவே நீங்கள் வதக்கிக்கோங்க. நல்லா குலைவாக வச்சுங்க. இது கடையில் என்ன செய்வாங்க அப்படின்னா தோசைக்கல், பெரிய கல் இருக்கும் இல்லையா, அதில் போட்டு செஞ்சுருவாங்க. அது நல்லா வதங்கிடும் சூடாக. அதனால் நம்மளுக்கு வந்து இன்னைக்கு கடையில் செய்கிறதுனால இப்படி செய்கிறோம், வீட்டில் செய்கிறதுனால. அதுக்கப்புறம் இது நல்லா குலைவாக வதங்கினது பிறகு மிளகாய்த்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணி இதையும் நல்லா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிறணும். இது நல்லா குலைவாகவும் இருக்கணும். எண்ணெயும் பிரிஞ்சு வந்ததுக்கு பிறகு நம்ம வந்து காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை இந்த ஸ்டேஜில் ஊற்றி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது கூட என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, அந்த குக்கர் இருக்குல்ல, குக்கரில் வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து கழுவி இது கூட ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி ரொம்ப திக்கு ரெண்டுமே இருக்காமல் ஒரு மீடியமாக இருக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பன்னு வச்சு அதில் டிப் பண்ணி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நம்மளுக்கு அதோட அளவுக்கு இருந்தாலே போதுமானது. இந்த அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அல்லது இந்த அளவுக்கு கொதிச்சாலே போதுமானது. இது கொதித்ததுக்கு பிறகு இது கூட வந்து நல்லா கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து இதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கணும். நம்ம லாஸ்ட்டாக கரம் மசாலா போட்டோம்னா கசப்புத்தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டே போட்டோம்னா லைட்டாக கசப்புத்தன்மை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலை தூவி கொஞ்சமாக இறக்குறதுக்கு முன்னாடி புளிப்புக்காக நான் என்ன செய்கிறேன்னா கொஞ்சமாக வந்து மாங்காய் தூள் இருக்கு இல்லையா, மாங்காய் வத்தல் தூள், அதாவது அம்ச்சூர் பவுடர், அதை ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணி வேறு ஒன்றும் இல்லைங்க, காஞ்ச மாங்காய் வத்தலை நல்லா பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு அந்த பொடி இல்லைங்கிற பட்சத்துக்கு நீங்கள் வந்து இறக்கி லேசான பிறகு லைட்டாக லெமன் விட்டுக்கோங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ பண்ணெல்லாம் வந்து சூடு பண்ண தயாராக எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பில் வந்து தோசைக்கல் வச்சு காஞ்சதும் கொஞ்சமாக பட்டர் போட்டு லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அந்த ரெடியாக இருக்கிற பாவையும் அந்த பண்ணையும் டிப் பண்ணி சாப்பிட்றப்ப அடடடா ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.